ஐம் ரே. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் vlog. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் மூணாருக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி வந்திருக்கோம். அங்கே இருக்கிறது என்னோடய டீமு. ஸோ நாங்கள் டீமாக வந்திருக்கோம். இப்போ எங்களை பிக் பண்ணுறதுக்காக நாங்கள் காலையில் நைட்டு வந்து பஸ் ஏறி இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து காலையில் வந்து 6 o'clock டைம் ஆகுது. எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ஜீப் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே எவ்வளோ அழகான சீனரி, காட் நம்மளோட கண்ணால் நம்ம பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறதுக்காக எவ்வளோ அழகாக நம்மளுக்காக பறிச்சுட்டு இருக்காங்க. சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. சென்னையில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு குளிர் தாங்க முடியல, ரொம்ப குளிருது இங்கே. ஏர்லி மார்னிங்காக இருக்கிறதுனால அப்படி இருக்கும் போல். நாங்கள் லேடிஸாக வந்து ஃபஸ்ட் பேட்ச் நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஜென்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. செகண்ட் பேட்ச்சில் அவங்க வருவாங்க. அதுமாரி இதில் என்ன ஹைலைட்னா, நாங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு எடுக்கும் போது அங்கே ஒரு ஜீப் அங்கே சைடில் நின்று வந்திருக்கோம். அந்த ஜீப் நம்மளோடது கிடையாது, நம்மளுக்கு வர வேண்டியது வேறு ஜீப். இவங்க வந்து ஒரு டாக்ஸி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பே பண்ணி நம்மளை ட்ராப் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து நான் கிளம்ப போகிறேன், வரீங்களா சொல்லுங்கள், நான் அவங்கள வந்து நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, நம்ம பே பண்ணி தான் போவோம்னு நினச்சிட்டு நாங்கள் ஏறினோம். ஆனால் அவர் எங்களோட டெஸ்டினேஷனில் இறக்கி விட்டுட்டு, இல்லை காசுலாம் வேண்டாம், பரவாயில்ல விடுங்க அப்படி சொல்லிட்டாரு. ஸோ இது நாங்கள் இந்த பரவாயில்ல இருந்தாங்கன்னு கொடுத்தோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாரில் வந்து இறங்கினோடனே தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பாருங்கள், ஒரு ஒத்தாசை தேவன் கொடுத்த மாதிரி அவர் மூலயமா ஒரு ஹெல்ப் கிடச்சிது. ஸோ அதுதான் சொல்லலான்ட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஒரு சிஸ்டரோட வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ பால் வாங்கிறதுக்காக பால் வண்டி தேடி போயிட்டுருக்கோம். இவரை வந்து கேபி அண்ணா. எல்லாம் ஹாய் சொல்லுங்க. அந்த ஆண்டி போகிறாங்கல்ல, அது தூக்கில் தான் நாங்கள் பால் வாங்க போகிறோம். அதுக்கு உடம்பு சரியில்லையா? சக் 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 சக். என்னாச்சு நின்று கால் நொண்டி நடக்கிற? பக்கத்தில் அந்த ஆண்டி பால் தூக்கி எடுத்துகிட்டு போனாங்களே, அந்த ஆண்டி சொன்னாங்க, இப்படி நேராக நடந்து போயிட்டே இருந்தால் வந்து ஆறு இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அங்கே ஸ்லிப்பர்ஸ் கழட்டி வச்சுட்டு இங்கே சும்மா வந்து ஆட்டோ போடுறதுக்காக வந்திருக்கோம். காவா தண்ணியில் இது ரன்னிங் வாட்டர். இது கீழே கொஞ்சம் மோசமாக இருக்குது, மேலே ஆனால் அழகாக இருக்குது. மேலே பார்த்துட்டே போகிறதுல கீழே பார்க்காம குட்டியாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அதை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன், அது நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகிறோம் ப்ரேயருக்கு. ரொம்ப சருவலாக இப்படி போகுது. சிலர் தெரியாது, நமக்கு எல்லாரும் தெரிந்திருக்கலாம். நாங்கள் ஆண்டவரே தாழ்மைப்பட சர்ச் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் சர்ச் போயிட்டு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணி இன்றைக்கி நடக்க போகிற மினிஸ்ட்ரிக்காக, ஸோ அது எல்லாத்துக்காகவும் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆகுது. ஆனால் இங்கே வெயிலே தெரியல. இது சென்னையாக இருந்தால் 2 o'clock வெளியவே வர முடியாது. இங்கே 2 o'clock வெயிலே தெரில. இப்போ நாங்கள் லஞ்சுக்காக அகைன் அந்த ஆண்டி வீட்டுக்கு, மார்னிங் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த ஆண்டி வீட்டுக்கு நாங்கள் லஞ்சுக்கு போகிறோம். நடக்க முடியல, மூச்சு வாங்க. நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ 5 o'clock வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு 5 o'clock தான் ஷிஃப்ட் முடியுமா. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம்.
நாங்கள் போய் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். ஏதோ பாலம் இருக்கான், பாலம் பார்க்கறதுக்காக எல்லாரும் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நேரவான பிளேஸ் இருக்குது, அங்கேனா நம்ம போகிறோம். அது என்னது பாலத்துக்கு எப்படி போகணும்? ஓ அப்படிக்கா போகணும், இப்படிக்கா போகக்கூடாதாங்க, இந்த சைடு போகணுமா? ஹாய் தம்பி திரும்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க गाइस. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஆட்டாதீங்க அண்ணா. ஐபோன் பறக்கு தைதா ப்ளீஸ் அண்ணா போங்க. ஐயோ ஆடுது. இது பேர் என்னன்னா பாலம். ஆமா, தொங்கும் பாலம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாலத்துல. இங்க பாருங்க, வியூ பாருங்க. ஆஸ்பான ஆட்டிட்டு இருக்காதரா. போதும் கொடுங்க. தேங்க்யூ. இப்ப நீ சேஃப் சைடு போனது பிரைஸ் எல்லாம் ஜீசஸா ரெடி 1 2 3 4 இந்த வீட்டில் தான் நாங்கள் இவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணி முடித்தோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம், நல்லா ஃபுட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்களோட ஹோஸ்ட் வீட்டுக்கு திரும்ப ஆட்டோவில் கிளம்பி போக போகிறோம். ஆண்டி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வந்து பார்த்தா ஆண்டி பெட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பைபிள் படிச்சுட்டு தூங்க வேண்டிதான். இந்த டே 1 மூணார் மினிஸ்ட்ரி எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டாக எதுவுமே காட்டல, கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருந்துருக்கோம். டே 2 மூணார் மினிஸ்ட்ரியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.